ஹாய், வெல்கம் டு மை சேனல் முகில் ரெசிபீஸ். முகில் ரெசிபீஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கத்திரிக்காய் வச்சு கிரேவி. அது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இட்லி, தோசை, சாதம்னு இது எல்லாத்துக்கூடயுமே சாப்பிட சூட்டபுளாக இருக்கும். எப்படி சேர்த்துன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு நறுக்கி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை. நான் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வறுத்து சேர்த்துக்காங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே பெரிய சைஸ் தக்காளி ஒரு நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை. இது நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காயோ ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயை வாங்கிக்கோங்க. கத்திரிக்காய் உள்ள ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு காம்பை கொஞ்சம் நீளமாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் வெந்தாலும் எப்போவுமே உடையாமல் இருக்கும். இந்த மாதிரி காம்பு நீளமாக விட்டு கட் பண்ணும்போது கத்திரிக்காய் வெந்துட்டாலும் அது உடையாமல் ஈஸியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. தூளுப்பு, கல்லுப்பு எது வேணாலும் போட்டுக்கோங்க. அதில் இந்த மாதிரி கத்திரிக்காய் நாளாக நறுக்கி போடும்போது கொஞ்சம் நேரத்துக்கு அந்த கருப்பாகாமல் கத்திரிக்காய் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இன்னொரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிட்டு இது கூடவே பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இது நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வதங்கணும். இந்த மாதிரி நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூடவே சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிய நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். எண்ணெய் பத்தலைனாலும் சேர்த்துக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வதக்கிங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது கூடவே வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள் 4 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இதுலேயே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது கூடவே 1 கப்பு தண்ணி, பேஸ்ட் அரைச்ச தண்ணி, அது 1 கப்பு தண்ணியாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே தண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நான் செய்கிறது எல்லாமே 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மசாலாவே இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கோங்க. 2 தக்காளி போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. அது ஒரு கொதி வரட்டும். இன்னொரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயெல்லாம் ரொம்ப வேகணுன்றதில்ல, ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டாலே போதும். கத்திரிக்காய் ஒரு 1/4 பதம் வர்ற மாதிரி நல்லா எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி வந்தாலே போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப வேகணுன்றதுல இல்லை. இது அந்த குழம்பு கூட சேர்த்துருவோம். இது குழம்புல போட்டு நல்லா கிளறி விடுங்க. தண்ணி பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இந்த கத்திரிக்காய் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகணும். இந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடும். இந்த காய் இல்லாமல் உங்களுக்கு என்ன காய் பிடிக்குதோ அந்த இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி நீங்கள் வேறு காய் கூட செய்யலாம். உருளைக்கிழங்கு, பட்டாணி, வாழைக்காய் கூட செய்யலாம். இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குமோ அதில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.